காது குத்தும் விழாவை முன்னிட்டு அழகருக்கும் மீனாட்சிக்கும் கோவிலில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக கூடும். அந்த காட்சி ஆரம்பத்திலேயே ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமையப் போகிறது. இத்தனை நாட்களாக குடும்பத்திற்குள் இருந்த மனக்கசப்புகள், தவறான புரிதல்கள், பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்ச நேரமாவது மறந்து குழந்தைகளின் சந்தோஷத்தை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் அதிக நேரம் நீடிக்கப் போவதில்லை. ஏனென்றால் அந்த கோவிலுக்கே ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் வருகிறார். அவரை பற்றி அப்பத்தா ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறதால அவரிடம் ஒரு வாக்கு கேட்டு குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனைக்கு முடிவு காணலாம் என்று நினைக்கிறார். முதலில் அனைவரும் தயக்கத்தோடு இருந்தாலும் தமிழ் செல்வியின் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினைத்து அப்பத்தா அவளை சாமியார் முன்னால் அழைத்துச் செல்கிறார். தமிழ் செல்வி எதுவுமே பேசாமல் தலைகுனிந்து அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்த சாமியார், அவள் வாயால் சொல்லாத வலியையே தன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறுகிறார். உன் மனசுக்குள்ள நீ எவ்ளோ பெரிய சுமைய சுமந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ இழந்தது நண்பர்களே. உங்களுக்கும் தமிழ்ச்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றா இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சாதாரணமான விஷயம் இல்ல. உன்னோட வாழ்க்கையில இருந்து உனக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை யாரோ பறிச்சிருக்காங்க. அதுக்காக நீ தினமும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கே என்று சாமியார் சொன்னவுடன் தமிழ் செல்வியின் கண்களில் கண்ணீர் வந்து நிற்கிறது. அவளால் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. தன்னுடைய வேதனையை யாரிடமும் சொல்லாமல் இத்தனை நாள் மனதுக்குள் புதைத்து வைத்திருந்த நிலையில் சாமியார் அதை எப்படி தெரிந்து கொண்டார் என்ற அதிர்ச்சியில் அவள் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்போது சாமியார், நீ கவலைப்படாதே, இனிமே உன் வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருந்த உண்மை ஒவ்வொன்றாக வெளியில் வரும். உன்னை குற்றவாளியாக்கி துரத்தினவர்கள் யார், உன்னோட வாழ்க்கையை சிதைத்தவர்கள் யார், உன்னிடமிருந்து உன் குழந்தைகளை பிரித்தவர்கள் யார் என்பதை நீயே தெரிஞ்சுக்கப் போற என்று சொல்ல அங்கு இருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். குறிப்பாக ஐஸ்வர்யா, ஈஸ்வரி, சித்ரா மூவரின் முகத்திலும் பதட்டம் தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் இத்தனை நாட்களாக தாங்கள் மறைத்து வைத்திருந்த விஷயங்கள் வெளியில் வந்துவிடுமோ என்ற பயம் அவர்களுக்குள் உருவாகிறது. அதன் பிறகு சாமியார் 2 வெற்றிலைகளை எடுத்து கொண்டு வரச் சொல்கிறார். அப்பத்தா உடனே வெற்றிலைகளை எடுத்து வந்து தமிழ் செல்வியின் கையில் கொடுக்கிறார். அதை சாமியாரிடரே கொடுத்ததும் அவர் சில மந்திரங்களை சொல்லி அந்த வெற்றிலையில் மை வைச்சு தமிழ் செல்வியை மனதை ஒருமுகப்படுத்தி பார்க்கச் சொல்றாரு. உன்னோட வாழ்க்கைய யார் கெடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா பயப்படாம இந்த வெற்றிலைய பாரு, உனக்கு தெரிஞ்ச உண்மை உன் கண் முன்னாடியே வரும் என்று சாமியார் கூறுகிறார். தமிழ் செல்வி முதலில் தயங்குகிறாள். ஆனால் அப்பத்தா அவளுக்கு தைரியம் கொடுக்க அவள் கண்களை மூடி கடவுளை வேண்டிக் கொண்டு வெற்றிலையை பார்க்கிறாள். சில நொடிகள் அவள் முகத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. பின்னர் திடீரென்று அவள் கண்கள் பெரிதாகிறது. அவள் பார்த்தது யார் என்று புரிந்ததும் அவளுடைய முகமே மாறிவிடுகிறது. அந்த வெற்றிலையில் ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் இருக்கிறதை அவள் தெளிவாக பார்க்கிறாள். தமிழ் செல்வி அதிர்ச்சியடைந்து, சாமி, இதுல 2 முகம் தெரியுது. அது நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்ச்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் இவங்க 2 பேரா என்று கேட்கிறாள். சாமியார் அமைதியாக, ஆமாம்மா, நீ இவ்வளவு நாள் அனுபவிச்ச வேதனைக்கு பின்னாடி இவங்க 2 பேருடைய செயலும் இருக்கு. ஆனா உண்மை முழுசா தெரிஞ்சுக்க நீயே அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்க வாயால உண்மை வரணும். அப்போதான் உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு இந்த குடும்பத்துக்கும் புரியும் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன. குறிப்பாக ஐஸ்வர்யாவின் உடம்பே நடுங்க ஆரம்பிக்கிறது. ஈஸ்வரி மட்டும் வெளியில் தைரியமாக இருப்பது போல நடித்தாலும் அவளுடைய கண்களில் பயம் தெரிகிறது. தமிழ் செல்வி மெதுவாக எழுந்து நேராக ஐஸ்வர்யாவிடம் செல்கிறாள். நான் இழந்தது என் வீடு மட்டும் இல்ல, என் குழந்தைகளோட அன்பை இழந்தேன், என் கணவனோட நம்பிக்கையை இழந்தேன். எல்லாருக்கும் முன்னாடி குற்றவாளியா நின்னேன். என்ன ஒரு தாயா கூட பார்க்காத அளவுக்கு என்ன மாத்திட்டீங்க. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு இப்போ நீ சொல்லணும் என்று கேட்க ஐஸ்வர்யாவால் அவளுடைய கண்களை கூட பார்க்க முடியவில்லை. தமிழ் செல்வியின் கோபம் அதிகரிக்கிறது. நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? நீ என் வீட்ல இருந்தவங்க உன்னை எதிரியா நினைக்கவே இல்ல. ஆனா நீ என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு என்னோட குழந்தைகளுக்கு என்னை அந்நியமாக்கி என்னை இந்த குடும்பத்துக்கு முன்னாடி குற்றவாளியா நிறுத்தி இருக்க. நான் செய்த தவறு என்ன என்று கேட்டு ஐஸ்வர்யாவின் கையை பிடிக்கிறாள். அப்போது சித்ரா வந்து அவளை தடுக்க முயற்சிக்கிறாள். ஆனால் இத்தனை நாள் மனதில் அடக்கி வைத்திருந்த கோபம் காரணமாக தமிழ் செல்வி யாருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. இன்னைக்கு யாரும் என்னை நிறுத்தாதீங்க. நான் கேட்க வேண்டிய கேள்விக்கு பதில் கிடைக்கணும்
இந்த வீட்டை விட்டு நான் போன நாள் முதல் ஒவ்வொரு நாளும் நான் என்ன அனுபவிச்சேன்னு உங்களுக்கு தெரியாது. என் குழந்தைகள் என்னை அம்மா என்று அழைக்காமல் வேறு ஒருத்தியை அம்மா என்று அழைத்த அந்த நொடியில் நான் உள்ளுக்குள்ள எத்தனை முறை இறந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது என்று கண்ணீர் மல்க கூறுகிறாள். இதை கேட்டதும் ஐஸ்வர்யா உடைந்து போகிறாள். இறுதியாக அவள், தமிழ் செல்வி, என்னை மன்னிச்சிரு. நான் உண்மையை சொல்லுறேன். நீ செய்த எந்த தவறும் காரணமல்ல. நீ வீட்டை விட்டு போனதற்கும் சேதுவோட உன் வாழ்க்கை பிரிந்ததற்கும் குழந்தைகள் உன்னை விட்டு விலகியதற்கும் நாங்கதான் காரணம் என்று ஒப்புக்கொள்கிறாள். அங்கே இருந்த சேதுவுக்கு அந்த வார்த்தை கேட்கும் நொடியில் உலகமே நின்று போனது போல ஆகிறது. என்ன சொல்ற ஐஸ்வர்யா? இத்தனை நாளா நான் நம்பிக்கிட்டு இருந்தது எல்லாமே பொய்யா என்று கேட்கிறார். ஐஸ்வர்யா அழுது கொண்டே தமிழ் செல்வியின் போனை பயன்படுத்தி அவளுடைய அப்பாவுக்கு தொலைபேசி செய்து தமிழ் செல்வியின் குரலைப் போலவே பேசி தவறான தகவலை கொடுத்ததுதான் என்று ஒப்புக்கொள்கிறாள். அந்த ஒரு பொய்யான தொலைபேசி அழைப்புதான் குடும்பத்துக்குள் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தியதாக அவள் கூறுகிறாள். தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான திட்டம் முன்பே போடப்பட்டிருந்தது என்றும் அவளை எல்லோருக்கும் முன்னால் தவறானவளாக காட்ட வேண்டும் என்பதற்காகவே பல விஷயங்கள் திட்டமிட்டு செய்யப்பட்டதாகவும் கூறுகிறாள். சேது இதை கேட்டு கண்ணீர் விட்டு நிற்கிறார். இத்தனை நாட்களாக தன்னுடைய மனைவியை தவறாக புரிந்து கொண்டதற்காக அவருடைய மனசாட்சி அவரையே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது.